வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, உறவு தவறு கதையின் 4வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கார் வந்து நின்றதும் தயாராக முனியன் கதவுகளை திறந்து விட்டான். சாமான்களை எடுத்து உள்ளே வைத்தான். வீடு பெரியதாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் பார்க்க நவீனமான முறையில் சௌகரியமாயிருந்தது. வீரலட்சுமி கூற அத்தனை சாமான்களையும் உடனடியாக பிரித்து அடுக்கினான் முனியன். அனாவசியமாய் எந்த கேள்வியும் கேட்காமல் சொன்னதை செய்யும் அவன் சுபாவம் கஸ்தூரிக்கு மிகவும் பிடித்திருந்தது. மீண்டும் மீண்டும் நாம் நினைத்து மனதை கெடுத்துக் கொள்வதில் பயன் இல்லை என்று அறிந்தும் கஸ்தூரியின் கண்கள் கலங்கின. அப்படியே சாமான்களை தானும் அங்கும் இங்குமாய் எடுத்து வைப்பதில் ஈடுபட்டாள். அகிலா இப்போதும் ஜடமாய்த்தான் உட்கார்ந்திருந்தாள். சுவரில் சாய்ந்து விட்டத்தையே வெறித்து நோக்கும் அகிலா பழைய நிலைமைக்கு வருவாளா என்றே யோசித்து பயந்தாள் கஸ்தூரி. முனியனின் உதவியுடன் அத்தனையையும் அதன் இடத்தில் வைத்து சமையல் செய்தாள் கஸ்தூரி. மூவருமாய் சாப்பிட்டனர். அப்பவும் பேசவே இல்லை அகிலா. டாக்டர், அக்கா இப்படி மௌனமா இருக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்பவுமே பயமா இருக்கு டாக்டர். அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுமா? அதை விட கத்தி புலம்பி ஆர்ப்பாட்டம் பண்ணாலே தேவலை போல இருக்கு டாக்டர். நீங்களும் ஊருக்கு போயிட்டா நான் என்ன பண்ணுவேன்? அழுத கஸ்தூரியை சமாதானப்படுத்தினாள் வீரலட்சுமி. பி பிரேவ் கஸ்தூரி. விஷயம் அறிந்தவுடன் நமக்கே எவ்வளவு அதிர்ச்சியா இருந்தது. அப்படி இருக்கச்சே அந்த நிகழ்ச்சியில் சம்பந்தப்பட்டு ஆளான உங்க அக்காவுக்கு பேரதிர்ச்சியாத்தான் இருக்கும். அதுவும் அவங்க ஒரு கைம்பெண்ணுங்கிற நிலைமையில இதை ஜீரணிக்கிறது ரொம்பவுமே கஷ்டம் கஸ்தூரி. அவங்கள நீதான் மனசை தளர விடாம பார்த்துக்கணும். ஒரு 4-5 நாள் இப்படித்தான் இருப்பாங்க. அப்புறமா பேசுவாங்க. அப்ப அவங்கள உன் பேச்சால தான் தைரியப்படுத்தணும். உனக்குத்தான் இப்ப ரொம்பவுமே பொறுமை வேணும். பொறுப்பையும் உணரணும். கலங்காதம்மா கஸ்தூரி. டாக்டர், கண்டிப்பா நீங்க சொன்னபடியே நடந்துக்கிறேன். அப்பப்போ நீங்க எனக்கு லெட்டரும் போட்டுருங்க டாக்டர். அதான் எனக்கு டானிக் மாதிரி இருக்கும். ஷூர், லெட்டர் போடாம இருப்பனா? நாளைக்கு அக்காவை சிஎம்சிக்கு அழைச்சிட்டு போய் டாக்டர் கிட்ட அறிமுகப்படுத்தணும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நான் மட்டும் அவங்களோட பேசி இங்கத்திய நிலைமைய சொல்லிடணும். ஏன்னா நாளைக்கு அகிலாவுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த கதையை ஆரம்பிச்சு அவங்கள சங்கடப்படவும் குறுகவும் வைக்க கூடாதுங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். அதனால நீ வீட்லயே இரு. ஏதாவது வேணும்னா முனியனு கேளு, அவன் செய்வான். அவனுக்கும் விஷயத்த சொல்லி இருக்கிறதால உங்களுக்கு ஆதரவா நடந்துப்பான். அவனை கழுத்தை பிடிச்சு அமுக்கினா கூட எந்த ரகசியமும் எந்த நிலைமையிலையும் அவனை விட்டு வெளியே வராது. அதனால எந்த விதமான சஞ்சலமும் படாம தைரியமா இரு கஸ்தூரி. சரி என்பது போல தலையாட்டினாள் கஸ்தூரி. டாக்டர்களிடம் செக்கப் செய்வது போல் அவர்களை அறிமுகப்படுத்தியாயிற்று. அவர்கள் எழுதி தந்த மருந்தை வேளை தவறாமல் அகிலாவிற்கு தந்தாள் கஸ்தூரி. வீரலட்சுமி பிரியா விடை பெற்று சென்றாகிவிட்டது. வாழ்க்கை சுவையே இல்லாமல் ஏனோ தானோ என்று ஓடியது. முனியன் பணிவுடனும் அன்புடனும் அவர்கள் மனமறிந்து நடந்தான். பாலா, காய்கறியா, மளிகை சாமானா, எதுவானாலுமே அலுப்பின்றி தானே போய் வாங்கி வந்தான். ஓரிடம் கூட கஸ்தூரியை வெளியே போக விடவில்லை. அவர்களை கண்ணும் கருத்துமாய் பாதுகாத்தான் முனியன். அன்றும் அகிலாவிற்கு தட்டில் சாப்பாட்டை வைத்துவிட்டு அவளும் உட்கார்ந்து கொண்டாள். வழக்கம் போல் மௌனமாய் சாப்பிட்டு கொண்டிருந்த அகிலாவிற்கு திடீரென்று மூச்சு வாங்கியது. அக்கா, தண்ணி சாப்பிடுக்கா. என்னக்கா பண்ணுது? கா கா. கஸ்தூரி பதறியபடி அப்படியே விசித்து விசித்து கஸ்தூரியின் மேலேயே அகிலா பதறியபடி அப்படியே விசித்து விசித்து கஸ்தூரியின் மேலேயே சரிந்து விழுந்து அழுதாள். கஸ்தூரியின் கண்கள் நீரை கொட்டினாலும் அகிலாவை தடவியவாறே உட்கார்ந்திருந்தது. சடார் என்று எழுந்து உட்கார்ந்தாள் அகிலா. கஸ்தூரி, வயசு பொண்ணு,
உனக்கு கல்யாணமாகி வளகாப்பு சீமந்தம் செஞ்சு பிரசவம் பார்க்க வேண்டிய எனக்கு நீ பிரசவம் பார்க்க வேண்டிய நிலையில தலை கீழா விதிய மாத்திட்டானேடி கடவுள். நான் எப்படிடி இருப்பேன்? உன்னை பார்க்கவே எனக்கு அருகதை இல்லடி. நான் ஒரு பாவ பிண்டம். அதனாலதான் இன்னொரு பாவ பிண்டத்தை சுமக்கிறேன். உன்னை பாதுகாத்த எனக்கு மூளை அழுக்கி போச்சேடி. என் வயித்துல என்ன இருக்குன்னு எனக்கே தெரியாம பிசாசு மாதிரி பூந்து கொடுத்தே. கண்ணம்மா, அக்காவை உனக்கு பிடிக்கிறதோ உன் வாழ்க்கையையும் நாசம் பண்ணிண்டு எனக்காக இப்படி ஒடுங்கி போறியடி குழந்தை. என்னை கண்டா பிடிக்கலையோனோ? நிஜமா சொல்லு, என்ன பிடிக்கலையோனோ? சொல்லு, சொல்ல. கஸ்தூரியை பிடித்து உலுக்கினாள். அகிலாவை இறுக கட்டி கொண்டாள் கஸ்தூரி. அக்கா, என்னைக்கு நீ எந்த நிலையில கேட்டாலும் நான் சொல்ற ஒரே பதில், எங்க அக்கான்னா அக்காதான். என் அழகு அக்காதான் எனக்கு எப்பவும் வேணும். ஆமாக்கா, உனக்கு என்ன மானம் வியாதி வந்தா உன்னை நான் வெறுத்து ஒதுக்குவேனா சொல்லு? அதே மாதிரி இதுவும் உனக்கு வந்திருக்கிற வியாதிதான். அது சரி பண்ணத்தான் இங்க வந்திருக்கோம். அக்கா, காலையில அழுக்கு அடைஞ்சிட்டு இருக்குன்னு எத்தனை மனுஷாலும் இயந்திரமும் வந்து அதை சுத்தப்படுத்துறா. டிவியில பாத்தியோனோ? அந்த மாதிரி உன் உடம்புல இது ஒரு அழுக்குக்கா. அதை சுத்தப்படுத்திக்கத்தான் இங்க வந்திருக்கோம். அப்புறமா நீ பழைய அக்காவா ஆயிடுவ. அதனால எனக்காக பொறுத்துக்கோ ப்ளீஸ். உன்னை விட்டா எனக்கு யார் இருக்கா? மனசை தளர விடாதக்கா. இப்படி ஒரு கேவலமான நிலையில இருக்கிற என்னையும் இத்தனை இதமா பேசி சமாதானப்படுத்த முடியுமா கஸ்தூரி? என் கண்ணே. அழுதாள் அகிலா. இவளும் பேசாமலே இருந்தாள். வீரலட்சுமியிடம் இருந்து வாரம் ஒரு கடிதம் வந்து கொண்டிருந்தது. சங்கரியிடம் இருந்த லெட்டரே இல்லை. அதுவும் நல்லதுக்குத்தான் என தோன்றியது. அடிக்கடி நினைத்த போதெல்லாம் அழுது புலம்பி ஓய்ந்து விட்டாள் அகிலா. இரவு படுத்து கொண்டால் கஸ்தூரிக்கு ஸ்ரீகாந்தின் நினைவு வந்து வாட்டியது. திடீரென்று அந்தர் தியானமாகிவிட்ட என்னை நினைத்து என்ன நினைப்பார்? கேவலமாக நினைப்பாரா? இல்லை, அறிய நினைத்து அறிய முடியாமல் துடிப்பாரா? எவ்வளவு துரதிர்ஷ்ட கட்டை நான்! ஒரு நல்ல மனிதனின் அரவணைப்பு கிடைத்தும் இப்போது தட்டி போய்விட்டதல்லவா? எல்லாவற்றிற்கும் கொடிப்பினை வேண்டாமா? பெருமூச்சுடன் கண்களை மூடினாள் கஸ்தூரி. ஸ்ரீகாந்த் டூரிலிருந்து திரும்பியவன் நேராக ஆபீஸில் நுழைந்தவுடன் அவன் பார்வை சென்ற இடம் கஸ்தூரியின் இடம்தான். ஆனால் அது காலியாக இருந்தது. ச்சே, என்ன லீவு தான் போடுவாளோ? 10-15 நாளா டூர் போயிடுறாரே. அவர் வரும்போது மணக்க மணக்க சென்ட்டும் மயக்கிற பார்வையும் ஒயிலான நடையோட ஒரு வெட்டு வெட்ட வேண்டாமோ? இப்படி கல்லூளி மங்கி மாதிரி வீட்டிலேயே உட்கார்ந்துட்டா என் மூடே ஸ்பாயில் ஆடுறதே. சுற்றமுற்றம் பார்த்தான். டாய்லெட் எங்கேயாவது போயிருப்பாளோ என்று. அவனையும் அவன் கண்கள் கஸ்தூரிக்காக தேடி அலைவதையும் பார்த்து கொண்டிருந்த பிரணதார்த்தி ஸ்ரீகாந்தை கூப்பிட்டார். இங்க வாப்பா ஸ்ரீகாந்த், நீ யார தேடுறேன்னு நன்னா புரிகிறது. ஆனா அது வீண் வேலை. கஸ்தூரி வரமாட்டா. என்ன சார் சொல்றீங்க? என்னாச்சு? நான் இல்லாதப்ப ஆபீஸ்ல ஏதாவது தகராறா? இல்ல கஸ்தூரிக்கு ஏதாவது? சொல்லுங்க சார். பதற்றத்துடன் வினவியவனை கை அமர்த்தினார் பிரணதார்த்தி. காம் டவுன், சொல்லத்தான் போறேன். வாயில் வெற்றிலை பாக்கை அடக்கியவரை பார்த்து முறைக்கத்தான் முடிந்தது ஸ்ரீகாந்தால். அவனுடைய அவசரம் புரியாமல் இல்லை, புரிந்தும் இவர் ஏன் இப்படி தாமதம் செய்து வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்ள வேண்டும்? உள்ளூர புழுங்கினான் ஸ்ரீகாந்த். நிற்க முடியாமல் காலை மாற்றி மாற்றி வைத்தான். ஸ்ரீகாந்த், கஸ்தூரி ரெசிக்னேஷன் லெட்டர் அனுப்பியிருக்கா. என்னது? ஏன்? அது ஆபீஸ்ல அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? எதுக்கு சார் பண்ணா? அதெல்லாம் ஒண்ணுமே எழுதல. வெறுமனே வேலையை ராஜினாமா செய்யறதா எழுதி பணத்தை அப்புறமா எப்பவாவது தானே வந்து செட்டில் பண்ணிக்கிறதா எழுதியிருக்கா. யாருக்கும் ஒன்றும் புரியல. எல்லாருக்கும் உடனே உன்னை பத்தி தான் நினப்பு வந்தது. என்னப்பா, உங்களுக்குள்ள ஏதாவது தகராறா? இல்லைனா இப்படி சொல்லாம கொள்ளாம ஒரு பொண்ணு திடீர்னு வேலையை ராஜினாமா பண்ணுமோ? இந்த காலத்துல இந்த மாதிரி ஆபீஸ்ல வேலை கிடைக்க ஒவ்வொருத்தர் பிரம்ம பிரயத்தனப்படுறா. இதுவானா மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி தூக்கி எரிஞ்செடுத்தே. நிஜமாவே உனக்கு ஒண்ணுமே தெரியாதா ஸ்ரீகாந்த்? கேட்டவரை ஓங்கி அறைய வேண்டும் போல வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டான்.
பல்லை கடித்து கொண்டு இடது கை உள்ளங்கையில் வலது கை முஷ்டியால் குத்தி கொண்டு கூண்டில் அடைக்கப்பட்ட மிருகம் போல அங்கும் இங்குமாய் அலைந்தான் ஸ்ரீகாந்த். ஆபீஸில் எல்லோரும் அவனுக்கு அனுதாபம் தெரிவிப்பது போல் ஒவ்வொருவராய் அவனிடம் வந்து பேசியது வேறு அவனை மிகவும் கிளப்பிவிட்டது. ஆபீஸுக்கு லீவ் சொல்லிவிட்டு என்றோ ஒரு நாள் கஸ்தூரி தன் வீட்டை சொன்ன அடையாளத்தை கஷ்டப்பட்டு மனதில் தெரிவித்து கொண்டு போய் பார்த்தான். பூட்டிய கதவு அவனை திக் பிரமையடைய செய்தது. அக்கம் பக்கம் விசாரிக்கலாம் என்றாலும் அவனுக்கு பிடிக்கவில்லை. என்ன ஆயிற்று? துபாய்க்கு போய்விட்டாளா? இல்லை அவளுடைய அக்கா வேறு பையன் எவனையாவது கல்யாணம் பண்ணி கொள்ள நிர்பந்தப்படுத்தி கல்யாணம் ஆகிவிட்டதா? எதுவானாலும் எனக்கு ஒரு லெட்டர், 4 வரி, எண்ணி 4 வரி. எனக்கு இப்படி குழப்பம். அதனால நான் இன்ன இடத்துக்கு போகிறேன் என்று எழுதக்கூடாதா? கொஞ்ச நாட்களாகவே அவள் சரியில்லை. நான் சரியா கவனிக்காம விட்டது தப்பு. நீங்க யாரையாவது கல்யாணம் பண்ணிண்டு சுகமா இருங்கோனாலே அப்ப கூட காரணத்தை சொல்லலையே. கஸ்தூரி, உலகத்துல நீ எந்த மூலையில இருந்தாலும் சரி, நான் கண்டுபிடிக்காம விடமாட்டேன். நான் உன்னை உயிருக்கு உயிரா நேசிச்சது உண்மைன்னு கடவுள் நினைச்சா எனக்கு எப்படியாவது உன்னை காட்டி கொடுத்துடுவார். அப்ப நான் உன்னை கேட்காம விடமாட்டேன். எனக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆமா, இந்த ஜென்மத்துல நான் உன்னை தவிர வேற யாரையும் மனசாலையும் நினைக்க மாட்டேன். சத்தியம். மனம் நினைத்து நினைத்து பொறுமி பொறுமி வெடித்தது. ஆறாமல் ஆற்றாமையால் சங்கடப்பட்டது. தானும் கஸ்தூரியும் பழகிய தினங்கள், சென்ற இடங்கள், பேசிய பேச்சுக்கள் என்று ஒவ்வொன்றாய் அவன் ஞாபகத்தில் வந்து அவனை அலை கழித்தது. கருநீல புடவையில் ரோஜா பூக்களும் மொட்டுக்களும் இலைகளும் அள்ளி வீசியிருக்க, அதே கருநீல கலர் பிளவுஸை போட்டுக்கொண்டு ஒற்றை செயினும் தந்த நிறமுமாய் அழகு பிம்பமாய் இவன் முன் நின்றவளை அள்ளி எடுக்க நினைத்து பரபரத்த கைகளை அடக்கி கொண்டான். ஃபண்டாஸ்டிக், சூப்பர்ப். என் இதய மன்னியே. அதென்ன மன்னி பன்னின்னு அசிங்கமா என்ன சொல்றது? கஸ்தூரி, கோபம் ஆகாதடி. மன்னருக்கு பெண்பால் மன்னிதானடி. பிரிய கஸ்தூரி, உனக்கு கோபம் ஆகாதடி. கட்டை குரலில் அவன் பாடவும் அடக்க முடியாமல் சிரித்தாள் கஸ்தூரி. கஸ்தூரி, நீ தனத்திக்கு ஒரு கலர்ல வந்து என்ன கிரங்க அடிக்கிற. என்னைக்காவது என்னை அறியாம தப்பு தாண்டா நடந்துட்டுன்னா அதுக்கு என்ன தப்பு சொல்லக்கூடாது. நீயும் உன் அழகும் தான் காரணம். தெரிஞ்சுதா? புரிஞ்சுண்டு சீக்கிரமா உங்க அக்கா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிற வழிய பாருமா. பொறுமைய ரொம்பவும் சோதிக்காத. சட், எப்ப பாரு என்ன ஸ்ரீகாந்த் கல்யாணம்னு. கொஞ்ச நாள் ஜாலியா இருந்துட்டு அப்புறமா பண்ணிக்கலாமே. வர வர மகா உபத்திரவம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அப்புறமா பொண்ணுங்க தான் ஆம்பளைய நம்பாம கல்யாணம்னு கேட்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இங்க என்னடான்னா தலைகீழான்னா மாறி இருக்கு. இவ்வளவு தொந்தரவு நான் பண்ணியும் மசிய மாட்டேங்கிறையே. ஏன் கஸ்தூரி, நீ நிஜமா பொண்ணுதானா இல்ல பொண்ணு உருவத்துல இருக்கிற பிசாசு? உங்களை படுத்துற போற பிசாசு போருமா? அப்பப்பா, என்ன பிடுங்கல்பா இது. ஆமா கஸ்தூரி, இப்ப உன் நினைவு பிசாசாத்தான் என்னை பிடிச்சுண்டு படுத்துறது. இப்படி கூடவா ஒருத்தி காதலனை விட்டே ஓடி போவா? என்னைக்காவது அத்து மீறி நடந்திருக்கனா சொல்லு? ஏன் இப்படி என்ன காதலிச்சு இப்ப கைவிட்டு பழி வாங்குற? உனக்கு என்ன துரோகம் செஞ்ச? ஒரு நல்ல மனசு இப்படி புண்படுத்துறையே. நீ நன்னாவே தலையை உலுக்கி கொண்டான். வேண்டாம் கஸ்தூரி, எங்க இருந்தாலும் யாரோட வாழ்ந்தாலும் நன்னாவே இருமா. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கு உன்னை திட்ட கூட மனசு வரல கஸ்தூரி. ப்ளீஸ், எங்க இருக்க? ஒரு கோடி காட்டு. ஓடி வந்துடுற. என்ன கஷ்டமானாலும் தீர்த்து வைக்கிறேன். கஸ்தூரி, வா, ஓடி வா. உன்னோட ஸ்ரீகாந்த் பைத்தியமா இருக்கமா. என்னால் அழக்கூட முடியல கஸ்தூரி. ப்ளீஸ், எங்கிருந்தாலும் ஓடி வந்துடு. வா கஸ்தூரி, வா வா வா. தூக்கமில்லாமல் பைத்தியமாய் புரண்டான் ஸ்ரீகாந்த். படுத்திருந்த அகிலாவை வயிற்றில் வளைய வந்த சிசு ஒரு பக்கமாய் தன் சிரசால் மோதியது. அப்படியே அதை பிடித்து நசுக்க வேண்டுமென்ற வந்த ஆத்திரத்தை செய்ய முடியாமல் தவித்தாள் அகிலா. கணவரை நினைத்து பார்த்தாள். தன் உப்பிய வயிற்றையும் பார்த்தாள். நினைவுகள் அவளை எங்கோ இழுத்து சென்றது. இயற்கையிலேயே அபரிமிதமான அழகையுடைய அகிலா ஒரு குழந்தையை வயிற்றில் கருவாக தாங்கிய போது
பார்க்க பார்க்க திகட்டாத அழகுடன் வளைய வந்தாள். தினமும் கணவரை ஆபீஸுக்கு விரட்டத்தான் வேண்டும். அவளை விட்டு பிரியவே மனம் வராது அவனுக்கு. நாய்க்குட்டி போல அவளையே சுற்றி சுற்றி வருவான். ஒரு கடினமான வேலையும் செய்ய விடமாட்டான். பூ போல தாங்கினான் என்றால் அப்படி தாங்கினான். அகில், உனக்கு நன்னா மணக்கிற பேரா வச்சிருக்காடி. அதான் இப்படி மணந்து பைத்தியமா அடிக்கிற. நான் சாதாரணமானவன், எனக்கு போய் இப்படி ஒரு சம்பத்தான்னு ரொம்பவுமே பயமா இருக்குடி அகிலா. அதனாலதான் உன்னை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகவே மனசு வரமாட்டேங்கிறது. சரியான அசடுதான் எங்க. அழகா இருக்கிறது அப்படி ஒரு சம்பத்தா என்ன? எங்க அம்மா நானும் அவளை போல அழகா பிறந்துட்டேனேன்னு அப்படி சங்கடப்பட்டு அழுதாளாம் தெரியுமா? ஏன் ஏன் எதுக்காக அகிலா? பரபரப்புடன் கேட்டான். மௌனமாயிருந்தாள் அகிலா. அகிலா, அறகுறையா இப்படி ஒரு சமாச்சாரத்தை சொல்லிட்டு பேசாம இருந்தீன்னா என்ன அர்த்தம் சொல்ல? நீங்க அப்புறமா எங்க அம்மா அப்பாவை தப்பா நினைச்சுட்டேன்டா. நினைச்சுண்டேன்னா சே, என்ன நீ இத்தனை நாளா பழகியுமா இப்படி பேசுற? என புரிஞ்சுண்டது அவ்வளவுதானா அகிலா? அவனின் தழுதழுப்பு அகிலாவை நிகழ்த்தியது. அணைத்து கொண்டாள் அவனை. இல்லேன்னா நீங்க என் மேல இவ்வளவு பிரியம் வச்சுண்டு அன்ப அள்ளி கொற்றேள். ஆனா எங்க அம்மாவை எங்கப்பா விசித்தாள் அகிலா. சரி வேண்டாம் விடு அகிலா. இந்த நிலைமையில நீ மனச கஷ்டப்படுத்திக்காத. இப்ப நீ சந்தோஷமாவே இருக்கணும். விடு பேச்ச. இல்லேனா சொன்னாதான் மனசு ஆறும் போல இருக்கும். ஆரம்பிச்சாச்சு. இனிமே என்னால சொல்லாம இருக்க முடியாது. அம்மா அழகா இருக்கிறதாலதான் அப்பா அடம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிட்டாராம். அதனால நிறைய நிலமும் நீச்சும் பணம் காசு நகை நட்டுமாய் வர பெண்ணை வேண்டாம்னுட்டாராம். இது எங்க பாட்டிக்கு ஒரே ஆத்திரமா வந்துடுத்தோ. இத்தனைக்கும் எங்க அம்மாவுக்கும் பிறந்தாத்துல வைரத்தோடு மூக்குத்தியும் போட்டு 30 சவர நகை போட்டு சீர்சனத்தி நிறக்கத்தான் செஞ்சாளாம். ஆனா அரசனை பார்த்த கண்ணுக்கு புருஷனை பார்த்தா கேவலமா தோணுமாமே. அப்படி எங்க பாட்டிக்கு ஏமாத்தமும் அசூயையும் வீட்டுல காலடி வச்சதுல இருந்து அம்மாவை மேலே விழுந்து கடிக்காத குறைதான். அப்படி வாயால தேளா கொட்டி பாம்பா பிடுங்கி வயிற்றெரிச்சல் கொட்டிண்டாளாம். அப்பாக்கு அம்மா மேல அப்படி ஒரு மோகம். பகல் இல்ல ராத்திரி இல்லேன்னு ஆசை 60 நாள் மோகம் 30 நாள்னு அப்பா ஆடி அமர்ந்துட்டார். அந்த சமயத்துல சரியான நேரம் பார்த்து பாட்டி அப்பாக்கு அம்மாவை பத்தி கோள் மூட்டி விட்டு தினமும் வசவு. கடைசியில அம்மாவையே சந்தேகம் வர மாதிரி பேசி அடிச்சு நொறுக்கி ரூம்ல விட்டு பூட்டிடுவாராம். வீட்டுக்கு யார் வந்தாலும் அவளுக்கு உடம்பு சரியில்லை படுத்துன்ருக்கா, அவ அம்மா வீட்டுக்கு போயிருக்கா, வீட்டுக்கு விளக்கா இருக்கா, இப்படியே சாக்கு சொல்லி மனுஷாலோட முக்காலோப்பனமே இல்லாமல் பைத்தியம் பிடிக்கிற நிலைமைக்கு அம்மாவை கொண்டு வந்துட்டாளாம். எப்படியோ நானும் பிறந்துட்டேன். அகிலா, அப்படியெல்லாம் உன்னை நான் கொடுமைப்படுத்துவேன்னு உனக்கு தோன்றதாமா? சட்டென தன் தளிர்கரங்களால் அவனுடைய வாயை பொத்தினாள் அகிலா. சே, ஏன் இந்த மாதிரிலாம் பேசுறேள்? இப்படி ஒரு வீட்டுக்காரர் வாய்க்க நன்னா பெருமைப்பட்டுருக்கேன். நீங்களான்னா? வேணாம் அகிலா, ஒன்னும் சொல்லாத. எப்போதும் நாம 2 பேரும் பிரியாம சந்தோஷமா வாழ்க்கையை ரசிச்சு அனுபவிக்கணுங்கிறது தான் ஏன் ஆசை. பகவான் அதை நிறைவேற்றணும் அகிலா. கண்டிப்பா செய்வார், கவலைப்படாதீங்கோ. மடியின் மேல் குழந்தையாய் தவழ்ந்த கணவனின் முதுகில் ஆதரவுடன் தடவி கொடுத்தபடியே கூறினாள் அகிலா. விசித்து விசித்து வந்த அழுகையை அடக்க பிரம்ம பிரயத்தனப்பட்டாள். நாம 2 பேரும் பிரியாம வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டேளே. திடீர்னு பிரிஞ்சு போய் இப்ப என்னை இந்த கோலத்துல திண்டாட விட்டுட்டேளே. ஆனா ஆனா நீங்க என்னோட சந்தோஷமா தானே இருந்தேள். என் வயிற்றுல இருந்தது உயிரே இல்லாமல் பிறந்தும் என் அழ விடலையே. எத்தனை கலகலன்னு வீடே சலங்கை சப்தம் மாதிரி கொஞ்சிண்டு இருந்தது. எப்படி உங்களை பிரிஞ்சு இவ்வளவு நாள் நான் இருந்தேன்னே புரியலையே. சங்கரி கஸ்தூரின்னு 2 பொறுப்பை நம்ம தலையில என்னை பெத்தவா வச்சுட்டுன்னு போனா. ஆனா அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்களும் போயிட்டேளே. என்னால உங்க கூட வாழ முடியலையே.
அது தப்பா? ஆமா, தப்புதான். நீங்க போனா விட்டு நான் வாழ்ந்தாப்புல நானும் போனா குழந்தைகள் பொழைச்சுக்காதானா? அது எனக்கு தோணவே இல்லையே. பெருசா குழந்தைகளை காப்பாத்த இருக்கேன் பேர் வழிங்கிற நினப்புல என்னை காப்பாத்திக்க தெரியாம போயிட்டேனே. இனிமே நான் இருக்க கூடாது. குழந்தைகளுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது. வந்துடுறேன். உங்ககிட்ட முதல்லயே வராதது தப்புதான். இப்போ வந்துடுறேன்னா தோ வந்துடுறேன். தோ. ஆவேசம் வந்தவள் போல் அகிலா எழுந்தாள். சத்தமிடாமல் பின்பக்க கதவை திறந்தாள். காம்பவுண்டின் மூலையில் கிணறு. திறந்த வாயுடன் அவளை வா வா என அழைப்பது போல் இருந்தது. தன்னைத்தானே விரைப்பாக்கிக் கொண்டு அடிமேல் அடி வைத்து கிணற்றை நோக்கி நடந்தாள் அகிலா. கண் மூடி ஒரு கணம் நின்ற பின் கைப்பிடி சுவரின் மேல் ஏற முயற்சி செய்தாள். உடல் வியர்த்து வழிந்தது. வயிற்றின் பாரம், வயது அவளை ஏற விடாமல் தடை செய்தது. காலை தூக்கி மேலே ஏற முயன்று தோற்றாள். கிணற்றுக்கு எதிர்ப்புறமாய் திரும்பி நின்று கைகளை ஊன்றி கால்களை எம்பி ஏற பார்த்தாள். மனதும் உடலும் பலகீனமாகி தொய்ந்த நிலையில் உடல் அவள் இஷ்டத்திற்கேற்ப வளைந்து கொடுக்க மறுத்தது. அப்படியே சரிந்து உட்கார்ந்தாள். தன் இயலாமையை நினைத்து நினைத்து அழத் தொடங்கினாள் அகிலா. தாயி, எழுந்து உள்ளார போம்மா. நீ நினைச்சது தப்புமா. கடவுளா பார்த்து நம்மளை அழிச்சுக்கிட்டாதான் உண்டுமா. நாமளே தயாரா இருந்தாலும் வேலைன்னு ஒண்ணு வர வேணாமா தாயி? உள்ளார வாமா. முனியா. ஆமாம் தாயி, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தாமா இருந்தேன். ஏம்மா தாயி, நீ எடுத்த முடிவு ரொம்பவுமே தவறுமா. இதனால உனக்கோ உன் தங்கச்சிக்கோ நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறையா? சொல்லு தாயி. அரியா புள்ள உடம்பு அசதியா தூங்குது. உன்னைய பெத்த தாயாரா நினைச்சு தாம் பெத்த புள்ளைய போல கவனிக்குதே. அதுக்காகவாவது நீ பொறுத்துக்க வேணாமா? இப்படிப்பட்ட காரியம் செஞ்சியானா நாளைக்கு அந்த பொண்ணுக்கு மட்டும் நல்லது நடக்கும்னு நினைக்கிறையா? நடக்காதுமா. தானா தேடிக்கிட்ட உன் சாவு உன் பேரையும் கெடுக்கும். கஸ்தூரி பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுக்கும். அதெல்லாம் யோசிச்சியா தாயி? நான் கிழவன்தான். ஆனா இந்த என் கண்ணால எத்தனையோ பார்த்து புட்டேன். உறவுன்னு சொல்லிக்க ஆரும் இல்லாத அனாதைதான். ஆனாலும் இந்த உலகத்தை வெறுத்து என்னால போக முடியலையே. ஏன் தெரியுமா தாயி? விதியத்தான் நம்ம மதியால ஜெயிச்சு போடலாம். ஆனா சாவ நாம் அழைக்கிறப்ப வராது, எதுக்கிறப்ப விடாது. நாம பிறக்கிறப்பவே நம்ம நெத்தியில எழுதி புட்டானே தாயி. நான் படிக்காதவன் தான். ஆனா உன் அப்ப வயசுமா எனக்கு. இன்னும் 1 மாசம் போச்சுன்னா நீ வேற, உன் வயிற்றுல இருக்கிறது வேறன்னு ஆயிட போவது. அதுக்குள்ளார ஏமா இப்படி வேண்டாததை நினைச்சு அல்லாடுற? போமா, கஸ்தூரி பொண்ணை போய் பாரு. புறவும் உனக்கு இப்படிப்பட்ட எண்ணம் நெஞ்சில தோணுதான்னு பாரு. போமா உள்ளார. முனியன் சொல்லவும் தனக்குள்ளேயே அவமானப்பட்டு தலை குனிந்தபடி உள்ளே சென்றாள் அகிலா. அவனின் கனிவான பேச்சும் புத்திமதியும் அவளை தெளிவடைய செய்தது. உள்ளே வந்தாள் அகிலா. இனிமேல் இந்த மாதிரியான காரியங்களில் இறங்க மாட்டாள் என்ற தைரியத்தில் நிச்சலனமாய் தூங்கும் கஸ்தூரியை பார்த்தாள். மனம் குற்ற உணர்வில் அடித்தது. இனியும் இப்படிப்பட்ட யோசனைகளில் இறங்கக்கூடாது என்ற உறுதியை மனதில் ஏற்றிக்கொண்டாள். கஸ்தூரியை நெருங்கி அவள் அருகில் படுத்து அவளை அணைத்து கொண்டவுடன் மனதில் ஒரு தெம்பும் தைரியமும் தானாய் படருவதை உணர்ந்து கண்களை மூடினாள் அகிலா. அன்று காலையில் இருந்தே உடல் நிலை கொள்ளாமல் வலித்தது அகிலாவிற்கு. இன்னும் ஓரிரு நாட்களில் தன் வயிற்றின் பாரம் இறங்கிவிடும் என தோன்றியது. கை கால்கள் தளர்ந்து தோய்வடைந்தன. லேசான நடுக்கம் உடலெங்கும் பரவி மின்னலாய் ஓடியது. உள்ளூர ஒரு பயம், கண்டிப்பாய் தான் பிழைப்பது துர்லபம் என்ற எண்ணம் மேலோங்கி நின்றது. கஸ்தூரியை நினைத்து தவிக்க ஆரம்பித்தாள். என் நிலைமை கஸ்தூரிக்கு வரக்கூடாது. அவளுடைய நிராதரவான நிலைமை மற்றவர்களுக்கு சாதகமாய் அமைந்து அவளின் வாழ்வு அழியக்கூடாது. கடவுளே, இப்போது அதற்கு நான் ஏதாவது வழி செய்ய வேண்டுமே. பகவானே. அக்கா, சாப்பிட வரையா? முடியலன்னா அங்கேயே கொண்டு வரேனே. வேண்டாம் கஸ்தூரி, நானே வரேன். எல்லாத்தையும் எடுத்து வை, வரேன்.
வயிற்றின் பாரத்தை வேண்டா வெறுப்பாய் சுமந்தபடி நடந்தாள் அகிலா. கஸ்தூரி கலகலவென்று பேசினாலும் இவளால் பேச முடியாதபடி தொண்டையை அடைத்தது. அதை கவனித்த கஸ்தூரி கவனியாதவள் போலவே பாவனை செய்தாள். கஸ்தூரி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சீக்கிரமா வேலையை முடிச்சுண்டு வா. எனக்கு தெம்பு இருக்கச்சையே என் மனசுல இருக்கிறதை உங்ககிட்ட சொல்லிடணும் கஸ்தூரி. அப்புறமா நேரம் இருக்குமோ என்னவோ. எங்கோ பார்த்தபடி கூறும் அகிலாவை பார்க்க மனம் விரும்பியது கஸ்தூரிக்கு. ஆதரவுடன் அகிலாவின் தோளில் கைகளை வைத்தாள். அக்கா, வீணா மனசு குழப்பிக்காதக்கா. இதுவரையிலும் நமக்கு துணையா இருந்த பகவான் இனிமேலும் துணை வருவாருக்கா. இத்தனை நாள் தெம்பா இருந்தது பெருசில்ல. இனிமே தான் நீ தைரியமா மனசை வச்சுக்கணும். அக்கா, மனசை தெளிவா வச்சுக்கோக்கா. டாக்டர் வீரலட்சுமியும் இன்னைக்கும் நாளைக்கு புறப்பட்டு வரேன்னு சொல்லியிருக்கா. கவலைப்படாதக்கா. கஸ்தூரி, என்னை பத்திய கவலையை என்னைக்கோ விட்டாச்சு. ஒருவேளை எனக்கு ஏதாவது ஆயிடுத்துன்னா உன்னை யாருமா பார்த்துப்பா? விக்கலுடன் திணறும் அக்காவை பார்த்தாள் கஸ்தூரி. அக்கா, அப்படி ஒன்றும் நடக்காதுக்கா. இருந்தாலும் சங்கரி இல்லையானா பிள்ளையை போல, மாமா வேற. நிறுத்து கஸ்தூரி, நிறுத்த. என்னோட பயமே அது தாண்டி. அக்கா. கஸ்தூரி, நான் எல்லாத்தையும் சொல்லிடுற காலம் வந்துடுத்துன்னு நினைக்கிறேன். நீ உன்னை ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணுமா? சரிக்கா, பார்த்துக்கிறேன். இப்ப பேசாம ரெஸ்ட் எடு. இனிமே எனக்கு ஒரே ரெஸ்ட் தான். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட விஷயத்தை சொல்லணும். இங்க வா, பக்கத்துல உட்காருடி. கஸ்தூரி அகிலாவின் அருகில் வந்து உட்கார்ந்தாள். சுவற்றில் சாய்ந்து கண்ணீர் வடிக்கும் அகிலாவை நிதானமாய் தன் மடியில் படுக்க வைத்து கொண்டாள். கஸ்தூரியின் தொடையில் தலையை வைத்து ஒரு கழித்து படுத்த அகிலாவிற்கு எங்கே இருந்து ஆரம்பிப்பது என்று புரியவில்லை. மெத்தென்ற தலைமேல் படிந்த கஸ்தூரியின் கையை தன் கைகளால் இழுத்து கன்னத்தில் வைத்து கொண்டாள். பிறகு திக்கி திணறி சொல்ல ஆரம்பித்தாள். வாசற்கதவை தட்டும் சத்தம் கேட்டு வந்தவள் கதவை திறந்து வந்தவனுக்கு மரியாதையுடன் வழிவிட்டாள் அகிலா. அவனுடன் பேசிக்கொண்டே காஃபி போட சமையல் அறையினுள் சென்றாள். ஃபில்டரில் டிகாக்ஷனுக்காக பொடியை போடும்போது முதுகில் ஏதோ ஊர்வது போல் இருந்ததை தட்ட நினைத்து தலையை நிமிர்த்தியவளுக்கு பல்லாயிரக்கணக்காய் தேள்கள் ஒருங்கே கொட்டிய நிலை ஏற்பட்டது. முகத்தின் அருகில் பெருமூச்சை புஸ் புஸ் என்று விட்டபடியே அவள் தோள் மேல் கையை வைத்தபடி அவளை பார்த்தவனின் கண்களில் காமம் மின்னியது. வேண்டாங்க, நான் உங்க அம்மாவுக்கு சமானம். விட்டுடுங்க, கையெடுங்க. பயத்துடன் நடுக்கத்துடன் கண்ணீருடன் கெஞ்சினாள் அகிலா. வந்தவன் காதில் அந்த வார்த்தைகள் ஏதும் ஏறியதாக தெரியவில்லை. அவளின் பயமும் மிரட்சியும் கெஞ்சலும் கண்களில் படவே இல்லை. அவன் மனதில் இருந்த எண்ணமும் உடலின் துடிப்பும் ஒரே வெறியைத்தான் குறிக்கோளாக கொண்டிருந்தது. கண்களில் சிவப்பேற முரட்டுத்தனமாய் அவளை திருப்பியவன் அகிலாவின் கூப்பிய கைகளை தன் இரு கைகளாலும் பலவந்தமாய் பிரித்து வலுவுடன் அணைத்தான். போராடினாள் அகிலா. முடியவில்லை. கத்தவும் வாய் எழாமல் உதடுகள் அதிர்ச்சியில் ஒட்டி கொண்டன. வலுவுடன் அவளை கீழே வீழ்த்தி மேலே படர்ந்தவன் மயக்கத்தில் ஆழ்ந்து விட்டாள் அகிலா. இவனா இவனா இப்படி நினைத்து ஆறாத மனம் அதிர்ச்சியினால் அவளை நினைவிழக்க செய்தது. வந்தவனுக்கு ஆற அமர அவளை அணு அணுவாய் ரசிக்க சௌக்கியமாகி போனது. நாய் வாயில் அகப்பட்ட இறைச்சியாய் குதறப்பட்டாள் அகிலா. அக்காவின் வாயிலிருந்து வெளிவந்தவைகளை கேட்டு ரத்தம் கொதித்து தலைக்கேற பிரமித்து உட்கார்ந்த கஸ்தூரி அகிலா யார் என்று கூறாமல் நிறுத்தியதும் ஆத்திரத்துடனும் பரபரப்புடனும் கேட்டாள். அக்கா, யாருக்கு அந்த பாவி? சொல்லேங்கா. அவனை நான் பழி வாங்கணும். உன்னை அவன் கொதர்ன மாதிரி அவனை நானும் குதறணும்க்கா. சொல்லுக்கா, யாரது? மடியில் இருந்த அக்காவை பிடித்து உட்கார வைத்து உலுக்கினாள் கஸ்தூரி. அக்காவின் நிலை பற்றிய யோசனை மறந்து யாரவன் என்பதை அறிந்து கொள்ளும் துடிப்பில் இருந்தாள். உன்னால முடியாதடி கஸ்தூரி. அவனை ஒன்னும் பண்ண முடியாதடி கஸ்தூரி. அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்,
ஏங்கா, உன்னால வேணும்னா முடியல. ஆனா என்னால கண்டிப்பா அவனுக்கு தண்டனையை கொடுக்க முடியும். கொடுத்தே தீருவன்கா. என்னோட அக்காவை நிலை குலைய வச்சவனை நிலையா நிக்க விட மாட்டேன்கா. சொல்லுக்கா, யாருன்னு சொல்லுக்கா. முகம் சிவந்து கண்கள் வழிய ஆத்திரத்துடன் வெறி பிடித்தவள் போல் மேலும் கீழுமாக மூச்சை விட்டு இழுத்து கத்தினாள் கஸ்தூரி. அவ அவ திணறிய அக்காவையே உறுத்து பார்த்தாள். உம் அவன் அவன் உன்னோட மாமாடி கஸ்தூரி, உன் மாமா. தலையில் அடித்து கொண்டு ஓவென குரலெடுத்து அழுதாள் அகிலா. சப்த நாடியும் ஒடுங்க கண்கள் பெரியதாகி அகிலாவை விட்டு கரங்கள் நழுவ பிரமையானாள் கஸ்தூரி. மாமாவா? நிஜமாவா? இது உண்மையா? சூடு பட்டாற்போல துடித்தாள் கஸ்தூரி. அக்கா, நிஜமாவாக்கா? நம்பாமல் கேட்ட கஸ்தூரியை விழித்து பார்த்தாள் அகிலா. ஆமாண்டி, அந்த கடங்காரனே தான். எத்தனை மரியாதையா தாயா பிள்ளையா பழகிட்டு என்னை இந்த கோலம் பண்ணிட்டானே. அவனை சாபம் கூட வயிறெறிஞ்சு தர முடியலடி கஸ்தூரி. என்னோட வயிற்றெரிச்சல் நான் வளர்த்த குழந்தை சங்கரியையும் தானடி பாதிக்கும். அவனை திட்டவும் முடியாம வெளியே சொல்லவும் முடியாம நான் பட்ட அவஸ்தை என்னை மூச்சு முட்ட வச்சுட்டது கஸ்தூரி. எனக்கு நேத்தியில இருந்தே கை காலெல்லாம் துவண்டு போறதுமா. கஸ்தூரி, நான் பொழைச்சேன்னா உன்னை காபந்து பண்ண தயங்க மாட்டேன். ஆனா எனக்கு என்னமோ நம்பிக்கையே இல்லை. அப்படி எனக்கு ஏதாவது ஆகி நீ தனியா நின்னா கண்டிப்பா சங்கரிகிட்ட போகக்கூடாது. ஆனா இந்த சம்பவம் நடந்ததே சங்கரிக்கு சொல்லவும் கூடாது. அதனால அவ வாழ்க்கையும் கெடும். நீ ஒரு நல்ல துணையா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. வீரலட்சுமியை உன்னோட எல்லா நல்லது பொல்லாததுக்கும் கேட்டுக்கோ. அவளை தவிர உனக்கு இனிமேல் நல்ல கார்டியன் வேற யாரும் இல்ல. சொன்னத புரிஞ்சுண்டியா கஸ்தூரி? நைந்த குரலில் நிகழ்ந்து சொல்லும் அக்காவை பார்க்கவே துக்கம் வெடித்தது கஸ்தூரிக்கே. மனதில் குமுறி ஆத்திரத்தை வெளிக்காட்டாமல் அக்காவிற்கு சமாதானமாய் பதில் கூறினாள். ஆனால் உள்ளம் கொதித்து உடலே எரிவது போல் இருந்தது. அகிலாவோ இத்தனை நாட்கள் மனதிற்குள் அழுத்தியதை எடுத்து வெளியே சொன்னதில் ஏற்பட்ட ஆயாசத்தில் கண்களை மூடியபடியே சாய்ந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.